வணக்கம். நான் ஆரம்பிராம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரின் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் தொகுத்து வழங்கும் எமது தினசரி செய்தி தொகுப்பு. என்றும் வழங்கோலவே மிக முக்கியமான பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி தொகுப்பாக இது இருக்கப் போகின்றது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, விழுந்தாலும் மீசையில் மண் படவில்லை என்று சிலர் பேசுவதாக சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு பொருத்தமாகவே ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கின்ற இந்த போரில் அமெரிக்கா இழந்திருக்கின்ற மிகப்பெரிய இழப்புகள் தொடர்பாக இப்பொழுது பகுப்பாய்வு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான தகவல்கள். இந்த போரில் அமெரிக்கா தான் வென்றுவிட்டதாக தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. மேலும் ஈரானை அச்சுறுத்துகின்ற வகையில் பல மிரட்டல்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. அண்மை காலங்களாக இந்த மிரட்டல்களினுடைய அளவும் அதனுடைய தொனியும் ஓங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீதான இந்த போரில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகின்றது என்பதற்கான வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்லாது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பென்டகனில் இருக்கின்ற அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், சென்காம் அதிகாரிகள் என்று பலரும் தொடர்ச்சியாக ஈரான் மீது பலவிதமான அச்சுறுத்தல் பேச்சுக்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த அச்சுறுத்தல் பேச்சுக்கள் எல்லாமே ஈரானை ஏதோ ஒரு வகையில் வீழ்த்திவிட வேண்டும், ஈரானை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பது மிக ஆதாரபூர்வமாக இந்த செய்திகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல விடயங்கள் நடந்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய பல ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பல ராணுவ சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் எல்லாம் இந்த காணொலியில் உங்களுக்காக நான் தர இருக்கிறேன். அமெரிக்காவுக்கு பெரும் சேதமா 20 ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக சர்வதேச பகுப்பாய்வு வெளியிடப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ள இந்த நிலையில இந்த போரினுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பது குறித்து பல தகவல்கள் மிக ஆணித்தரமான உறுதிப்பாட்டோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சர்வதேச பகுப்பாய்வுகளுக்கு பின் வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் காணொளி ஆய்வுகளின்படி மோதல் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவின் சுமார் 20 முக்கியமான ராணுவ தளங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள பல அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார் நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு வசதிகள் மற்றும் விமானப்படை கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இவை அனைத்துமே அமெரிக்காவிற்கு சொந்தமானவை. மறுபுறம் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையின் கீழ் ஈரானுக்குள் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில ஈரானின் அதி உயர் தலைவர் முஸ்தபா கமேனி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான அறிக்கை, அதில் சொல்லப்பட்டிருப்பது மிக முக்கியமான கருத்துக்கள். அமெரிக்க தளங்கள் மீது தங்களது படைகள் மிக வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் மத்திய கிழக்கு இனி அமெரிக்க ராணுவத்திற்கு பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கப் போவதில்லை என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆகவே மத்திய கிழக்கில இனி அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பான நிலைமையில இருக்க முடியாது என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை முக்கியமான ஒருவர் முஸ்தபா கமேனி அவர்கள் வெளியிட்டிருப்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இதற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது. ஈரானின் ராணுவ திறன்கள் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டதாக வாஷிங்டன் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. எனினும் தற்போது வெளியாகியுள்ள செயற்கைக்கோள் படங்கள் இந்த மதிப்பீடுகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இந்த ஆய்வின்படி சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், ஈராக், ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் அதிக கவனம் பெற்றது அமெரிக்காவினுடைய தாட் எனப்படுகின்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான சேதங்களாகும். இவை மிக பாரிய அளவில் சேதங்களை சந்தித்திருக்கின்றன. இந்த தோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது ஈரான் மிக துல்லியமான தாக்குதல்களை பல சந்தர்ப்பங்களில் மேற்கொண்டிருக்கின்ற தகவல்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அமெரிக்கா மிகப்பெரிய சொத்துழப்பை சந்தித்திருக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இயக்கும் தாட் அமைப்புகள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில தான் பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்குவதற்கும் மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுகின்றது. மேலும் அதிலிருந்து ஏவப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளினுடைய விலைகளும் பல மில்லியன் டாலர்களை எட்டுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற செயற்கைக்கோள் படங்களின்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டானில் உள்ள சில ராணுவ விமான நிலையங்களில் அமைத்திருந்த தாட் தொடர்பான வசதிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இவற்றின் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்திலும் சேதங்கள் பதிவாகி இருக்கிறது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக E3 சென்ட்ரி கண்காணிப்பு விமானம் ஒன்று சேதமடைந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டுள்ளதாக தகவல்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. இது அமெரிக்க விமானப்படையின் முக்கியமான கண்காணிப்பு சொத்துக்களில் மிக பெரியதாக கருதப்படுகின்றது. அதுபோல குவைத்தில் இருக்கிற அலி அல் சலிம் விமானப்படை தளம் மற்றும் கேம்ப் ஆரிப்சான் ராணுவ தளங்களிலும் தாக்குதல்களின் அடையாளங்கள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. எரிபொருள் கிடங்குகள், விமான பராமரிப்பு கூடாரங்கள் மற்றும் ராணுவ வீரர்களின் தங்குமிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் பொருளாதார ரீதியிலும் இந்த மோதல் மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்ற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பென்டகனினுடைய மே மாத மதிப்பீட்டின்படி இந்த மோதலின் மொத்த செலவு ஏற்கனவே 29 பில்லியன் டாலரை கடந்திருக்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் கூறப்பட்டிருக்கின்றது. சேதமடைந்த உபகரணங்களை பழுது பார்ப்பது, புதிய ஆயுதங்களை தயாரிப்பது மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்குவது ஆகிய இந்த செலவினத்தின் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலும் பிப்ரவரி மாதத்திலே இருந்து குறைந்தபட்சம் 42 விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் இப்பொழுது வெளியில வந்திருக்குது. இந்த சேதங்கள்ல F-15 வகை போர் விமானங்கள், MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மற்றும் A-10 தாக்குதல் விமானங்களும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் இந்த போரில் ஈரான் பயன்படுத்திய தந்திரோபாயம் பல ஆய்வாளர்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இந்த போரில் ஈரான் மிகப்பெரிய யுத்த தந்திரத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகின்ற ஒரு சம்பவம் நிகழ்வதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்கா மிக்க விலையுந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்திய நிலையில் ஈரான் ஒப்பீட்டளவில் மலிவான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்தியதாக இப்பொழுது மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். குறைந்த செலவில் மிகப்பெரிய ஒரு வல்லரசை எதிர்த்து நிற்கிறது ஈரான் என்ற செய்தி இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டிம்சன் சென்டரின் பகுப்பாய்வாளர் முனைவர் கெல்லி கிரீகோவின் கருத்துப்படி போரின் ஆரம்ப நாட்களில் ஈரான் பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளை அழுத்தத்திற்கு உள்ளாக்க முயன்றது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் பின்னர் அந்த உத்தி மாற்றப்பட்டது. அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களுக்கு பதிலாக மிகவும் துல்லியமான மற்றும் குறிப்பிட்ட இலக்குகளை நோக்கிய தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ள தொடங்கியது என்று அவர் கூறுகிறார். இதனால் குறைந்த அளவில் ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிக சேதத்தை ஏற்படுத்த முடிந்ததாக சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மதிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருப்பதாக கூறப்பட்டாலும் நிலைமை இன்னும் மிகவும் பதட்டமாகவே இருக்கின்றது. பல தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. பரஸ்பர மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் எப்போது வேண்டுமானாலும் முறிவடையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இதற்கான மிக முக்கிய தகவல்களை கூட இப்பொழுது ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. ஈரானினுடைய பகுதிகளுக்குள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அத்துமீறி நடந்து கொண்டிருப்பதால் இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு உயிரற்ற விடயமாக இருக்கின்றது என்று ஈரான் தெரிவித்து வருகின்றது. மீண்டும் மோதல் வெடித்தால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் புதிய தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம் என்பது ஆய்வாளர்களினுடைய கருத்து. அதே சமயம் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு தீர்ந்துவிட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை விரைவாக மாற்றுவது அமெரிக்காவிற்கு ஒரு முக்கிய சவாலாகவும் இப்பொழுது மாறியிருக்கிறது. எனவே இந்த மோதல் வெறும் இராணுவ மோதலாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் நீண்டகால பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றையும் பாதிக்கும் ஒரு முக்கிய உலகளாவிய பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலை எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை உலக நாடுகள் மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன. ஒவ்வொரு நாடும் இந்த யுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய அரசியல், பொருளாதார மற்றும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ ஆதிக்கத்தை தொடர முடியுமா அல்லது ஈரானின் புதிய தாக்குதல் உத்திகள் எதிர்கால போர் முறைகளை மாற்றப் போகின்றதா?
உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இவை இன்றைய உலக விவர செய்திகளின் தொகுப்பு. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்களோடு ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். இதுவரை நேரம் எம்மோடு தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனி வழியாக இணைந்திருந்த அனைத்து உலக விவர யூடியூப் சேனலின் பார்வையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். காணொலி பிடித்திருந்தால் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணொலி அனைவரிடமும் போய் சேரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.